இன்னைக்கு நினைச்ச மாதிரி வானதிக்காக வேண்டிக்கிட்ட பிரார்த்தனைய நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். கடவுளே. கிருஷ்ணனி அம்மா வராங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே துலாபாரம் எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அம்மா துலாபாரம் யாருக்குமா எடுக்க போறீங்க? எல்லாரும் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். அம்மா வானதிக்கு துலாபாரம் எடுக்க போற விஷயத்த அவகிட்ட சொல்லாமலே நம்ம அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம்மா. இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வானதி வருவாளாம்மா? நான் கூப்பிட்டா கண்டிப்பா வானதி வருவாண்ணே. வானதி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த அன்னதான வேலையெல்லாம் வேற யாரையாவது பார்க்க சொல்லிட்டு என் கூட கொஞ்சம் வாயேன். என்ன பாக்குற வானதி? வா. என்னாச்சு வானதி? அம்மா. வானதி வா போலாம். வா. நில்லுங்க. இதோ பாரு, உன் வீடு தேடி வந்தப்போ நீ பேசுனதையெல்லாம் கேட்டு நான் பொறுமையா போனதே வானதிக்காகத்தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வானதிக்காக நான் இந்த கோவில நேர்ந்துகிட்டத நல்லபடியா நிறைவேற்றாம இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வானதியை நான் வர விட மாட்டேன். ஏன் மருமக மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க யாரு? அவளுக்கு எப்ப எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றதுக்காகலாம் அவ எதையும் செய்ய முடியாது. நான் செய்யவும் விட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. உனக்கு பிடிச்சவங்க மேல வேற யாராவது ஆசா பாசமா இருந்துட்டா அது உனக்கு பொறுக்காதே. வீம்புக்குனே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சாதான் உனக்கு நிம்மதி இல்ல. அப்பா, நீங்க ஃபோன் பண்ணி அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னதுல இருந்து இத்தனை வருஷமா அம்மா இல்லாம நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல அப்படியே காணாம போயிடுச்சுப்பா. அப்பா, என் அம்மாவை நீங்க பாத்தீங்களா?
அவங்க கிட்ட என்னை பத்தி சொன்னீங்களா? இத்தனை வருஷமா அவங்க இல்லைங்கிற நினைப்போட இருக்க முடிஞ்ச என்னால இப்போ அவங்க யாரு, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறது ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. அப்பா, என் அம்மா யாருப்பா? எங்கப்பா இருக்காங்க? ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையோடு இருக்கிற இந்த நேரத்துல கிருஷ்ணவேணி தான் வானதியோட அம்மான்னு நாம சொல்றது சரியா வராது. பேசாம இந்த உண்மைய இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிட வேண்டித்தான். நீங்க சொல்ல போற அந்த சந்தோஷமான செய்திக்காக தான் நாங்க இத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். வானதியோட அம்மா எங்க இருக்காங்க? அப்பா சொல்லுங்கப்பா. என்னை மன்னிச்சிரு வானதி. உன் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்ச எந்த தகவலும் உண்மை இல்லம்மா. நேத்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் தப்பான ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு உங்ககிட்ட உன் அம்மாவை பத்தின தகவல் கிடைச்சதா சொல்லிட்டேன். நீ எந்த அளவுக்கு இதை நினைச்சு சந்தோஷத்துல இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். முழுசா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உன் மனசுல ஆசையை வளர்த்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா. அப்பா, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை எப்படியாவது பெத்தவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இது சத்தியம். நீ கவலைப்படாதம்மா.